தனியார் துறையினரின் சம்பளத்தை 2500 ரூபாவால் அதிகரிப்பது மற்றும் குறைந்தபட்ச சம்பளத்தை 10,000 ரூபாவாக நிர்ணயிக்கும் சட்டமூலங்கள் பாராளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டன. இதேவேளை பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட மேலும் சில கருத்துக்கள் அடுத்து இன்று வறுமை தாண்டவமாடுவதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது மாவட்டங்களில் வகை தொகை இல்லாத மதுச்சாலைகளை நாங்கள் உருவாக்கி அரைகுறையான சம்பளங்களை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த சம்பளங்களை உதாரித்தனமாக செலவு செய்யக்கூடிய விதத்தில் மதுச்சாலைகளை நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம். எனவே மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தமட்டில் அந்த மாவட்டத்தில் வறுமை தாண்டவமாடுகின்ற ஒரு மாவட்டமாக கணிப்பீடு ஒன்று கூறுகின்றது. இந்த பெருந்தோட்டங்களை தனியார் மயப்படுத்துவதற்கு தடுப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கி நடைமுறைப்படுத்திய இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இதே 400 ரூபாவை தாங்கள் பெற்றுக் கொடுப்பதாக இந்த கூட்டொப்பந்த நடைமுறைக்கு வெளியே மல்லியப்பு சந்தையிலே உட்கார்ந்து சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். அந்த சத்தியாகிரக போராட்டம் முற்றுமுழுதான தொழிலாளர் காட்டிக் கொடுப்பு. எந்த விதத்திலும் தொழிலாளர்களுக்கு அந்த 400 ரூபாய் சம்பள உயர்வை பெற்றுக் கொடுக்க முடியாது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டும் மக்களை ஏமாற்றுகின்ற வகையிலே அந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டு ஒட்டுமொத்த தொழிலாளர் தலைவர்கள் அட்டன் மல்லியப்பு சந்தையிலே வந்து அதற்கு ஆதரவு அளித்தார்கள். நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வந்தோம், ஒவ்வொரு ஏனையை மேலே என்று கூறினார்கள். ஆனால் எங்கள் முதுகில் ஏறுதான் அவர்கள் சில காலம் சவாரி செய்தார்கள். எங்கள் முதுகிலே வேறு சவாரி செய்த இன்று மலைய மக்கள் அறிந்து கொண்டதன் காரணத்தினால் தான் இன்று 7 பேர் வேறுபுறமாக 2 பேர் வேறுபுறமாக இருக்கின்றார்கள். இதன் மூலம் மலைய மக்கள் அங்கீகாரம் எங்கே என்று தெரிகின்றது. மலைய மக்கள் காலம் காலமாக ஏமாற்றப்பட்டவர்கள். காலம் காலமாக ஒவ்வொரு நாடகங்களை அரங்கேற்றி இந்த கூட்டொப்பந்தம் என்கின்ற பதத்தை வைத்து இந்த மக்கள் சூறையாடப்பட்டார்கள். அரசாங்கம் பிரேரித்த 2500 ரூபாய் சம்பள அதிகரிப்பு எவ்வித பாராபட்சம் இன்றி பெருந்தோட்டத்துறையில் தொழில் செய்கின்ற எமது தொழிலாளர்களுக்கு அந்த 2500 முழுமையாக கிடைக்க வழி செய்ய வேண்டும். நான் நண்பர்களை ஒரு வார்த்தை கேட்டுக்கொள்ள வேண்டும். இவர்கள் வளர்ச்சிக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் திட்டித்தால் தான் வளர்ச்சி அடைய முடியும் என அரசியலிலே நினைத்தார்கள் என்றால் அவர்கள் பல பாதாளத்தில் விழுந்து விடுவார்கள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இவர்கள் வந்த வேலையை மக்களுக்கு சேவை செய்ய மக்கள் நம்பி இருக்கிறார். வகையிலாவது 7 பேர் 8 பேர் இந்த பாராளுமன்றத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதில் மனதில் கொண்டு மக்களுக்கு சேவை செய்யுங்கள்.